ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வருமானம் வந்து எங்களுக்கு ரொம்பவும் குறைவாக இருக்குது. நாங்கள் எப்படி பட்ஜெட் போடுறது? எங்களுக்கு வரக்கூடிய வருமானமே வந்து போதுமானதாக இல்லை. அப்படி இருக்கிறவங்க நாங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதற்கான வீடியோ தான். இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா, குறைவான வருமானம், அதாவது ஒரு 15,000 ரூபாய் தான் வருது, 10,000 ரூபாய் தான் வருது அப்படின்னா, அவங்க எப்படி வந்து பட்ஜெட் போடலாம், எப்படி சேமிக்கலாம், என்ன மாதிரியான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுவும் இல்லாமல் நம்ம சேனலை பார்த்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போவோம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா வருமானம் ஒரு 15,000 ரூபாய் இருக்கு அப்படின்னா அவங்க எப்படி ஃபேமிலி பட்ஜெட் போடுறது, எப்படி வந்து சேமிக்கிறது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். பார்க்குற வியூவர்ஸ் வந்து உங்களுடைய வருமானம் 15,000 இருந்தாலும் சரி, 10,000 இருந்தாலும் சரி, அதே 20,000 இருந்தாலும் சரி, 50,000 இருந்தாலும் சரி, கண்டிப்பா உங்க வீட்டுக்கும் இதில் நான் சொல்லியிருக்கிற டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கும் சேவிங்ஸ் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அது என்ன டிப்ஸ் என்ன ட்ரிக்ஸ் அப்படிங்கிறத தொடர்ந்து பாருங்க. கடன் வாங்காமல் சமாளிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வரணும். நிறைய பேர் சொல்கிற விஷயம் என்னென்னா, எங்களுக்கு வருமானம் வெறும் 15,000 தான் இருக்குது, இந்த 15,000த்தில் நாங்கள் கடன் வாங்காமல் தப்பிக்கணும்னு நினச்சா கூட முடியறதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். நான் சொல்கிற டிப்ஸை இந்த வீடியோ முழுமையாக பார்த்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக கடன் வாங்காமல் சமாளிக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, வருமானம் குறைவு அப்படின்னு நினைக்கிறவங்க வருமானத்தை உயர்த்துறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அதாவது பார்ட் டைம் ஜாப் பண்ணலாம், பிஸ்னஸ் ஏதாவது பண்ணலாம், வேற ஓவர் டைம் ஏதாவது பார்க்க முடியும்னா பார்க்கலாம். இந்த மாதிரி உயர்த்துவதற்கான வழிகளை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதை வந்து ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சிக்கனமாக செலவு பண்ணுறது. நம்மளுக்கு வருமானம் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறவங்க கூடுமான வரைக்கும் சிக்கனமாக செலவு பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறது. இதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம வந்து இந்த பட்ஜெட்டை வந்து சூப்பராக பிளான் பண்ணலாம். நிறைய பணத்தை சேமிக்கவும் முடியும். உங்களுக்கு வருமானம் குறைவாக இருக்குது அப்படின்னாலும் சரி, வரவு அப்படிங்கிறது ஒன்று இருக்குன்னா கண்டிப்பாக சேமிப்புக்கு அப்படின்னு ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் செலவுகளுக்கு அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுங்க. இப்போ உங்களுடைய வருமானத்தை எப்படி வந்து பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேமிப்புக்கு ஃபஸ்ட்டு 10% ஒதுக்கிடுங்க. அடுத்தது தினச்செலவுகள். தினச்செலவுகளுக்கு ஒரு 10% ஒதுக்கிடுங்க. வார செலவுகளுக்கு 30%, அடுத்தது மாத செலவுகளுக்கு 50%. இதை வந்து நம்ம ஃபார்முலாவாக வச்சுக்கணும். எப்போவுமே ஃபஸ்ட்டு இடம் சேமிப்புக்கு தான், அதுக்கு 10%. இப்போ 10,000 ரூபாய்னா 1,000 ரூபாய், 15,000 ரூபாய்னா 1,500 ரூபாய், இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தினச்செலவுகளுக்கு 10%. 10% அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1,000 ரூபாய், 1,500 ரூபாய். அடுத்தது வாரச்செலவுகள். வாரச்செலவுகள் அப்படிங்கிறது கண்டிப்பா நம்மளுக்கு வந்து ரொம்பவும் முக்கியமான ஒண்ணு. இதுக்கு ஒரு 30%. அடுத்தது மாத செலவுகள். எப்பவுமே மாத செலவுகளுக்கு உங்க வருமானத்திலேருந்து பாதி செலவு பண்ற மாதிரி பார்த்துக்கோங்க. 50% அப்படின்னா 15,000 7,500 ரூபாய். இப்போ எப்படி பட்ஜெட் போடலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி வருமானம் வந்த உடனே ஒரு 10% வந்து சேமிப்புக்கு எடுத்து வச்சிடணும் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்போ அவசியமாக 15,000லேருந்து ஒரு 1,500 ரூபாய் அப்படிங்கிறது 10%. அதை நீங்கள் எடுத்து சேமிப்புக்கு தனியாக எடுத்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் இருக்கிறது 13,500. இப்போது நம்மளுடைய எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்மளுக்கு 15,000 வருமானம் இல்லை, வெறும் 13,500 ரூபாய் தான் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம என்ன பண்ணிடணும், வந்துடணும். இந்த 1,500 முதல்ல சேமிப்புக்குன்னு எடுத்து வைக்கிறோம் இல்லைங்களா? அதை எப்படி சேமிக்கலாம் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு தினச்செலவுகளுக்கு அமௌண்ட்டு எடுத்து வச்சுருங்க. தினச்செலவுகள் அப்படிங்கிறது நம்ம இப்போ கடைக்கு போகிறோம், ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒன்று நம்ம வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா கண்டிப்பாக இந்த தினச்செலவுகளுக்கான பணத்திலேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு அதை செலவு பண்ணிவிட்டு மீதத்தை திரும்பவும் தினச்செலவுகள் பண்ணக்கூடிய ஒரு பாக்ஸில் போட்டு வச்சு பாருங்கள். அந்த மாதம் முழுவதும் அந்த பணம் உங்களுக்கு தினச்செலவுகளுக்கு பயன்படும். கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஏதோ ஒரு கீரை வாங்க போகிறோம் அல்லது பூ வாங்க போகிறோம், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு 1,000 ரூபாய் எடுத்து வச்சுருங்க. அடுத்தது வாரச்செலவுகள். வாரச்செலவுகள் அப்படிங்கிறது நம்ம வந்து வாரம் செய்யக்கூடிய செலவுகள். வெஜிடபிளுக்கு கண்டிப்பாக ஒரு வாரத்துக்கு 350 ரூபாய் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணி நான் செய்துட்டு இருக்கேன். இப்போ 4 வாரத்துக்கும் பார்த்தீங்கன்னா 1,400 ரூபாய். நீங்கள் கேட்கலாம், 350 ரூபாய் எப்படி போதுமானதாக இருக்கும் அப்படின்னு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்னால் நம்பவே மாட்டீங்க. இப்போ இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 வாரத்துக்கு ஒரு முறை மட்டும் காய்கறிகள் வாங்கி பயன்படுத்தினேன். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த அமௌண்ட்டே எனக்கு வந்து மீதமாயிருக்கு. அது வந்து சாத்தியம் அப்படிங்கிறதுனால உங்களோட நான் வந்து கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா என்பிக்கு வந்து வாரம் 400 ரூபாய் போட்டிருக்கேன். 4 வாரத்துக்கு 1,600 ரூபாய். ஃப்ரூட்ஸ்க்கு 4 வாரத்துக்கு 250னா ஒரு 1,000 ரூபாய்க்கு நம்ம செலவு பண்ணலாம். அடுத்தது ஸ்நாக்ஸ் கண்டிப்பாக நம்ம வந்து வாங்கியே ஆகணும். ஏன்னா வீட்டில் குழந்தைங்க இருப்பாங்க, இல்லை நம்மளுக்கே ஒரு மாதிரி மைண்டு ரிலாக்ஸ் ஆகணும் அப்படிங்கும்போது ஏதோ ஒன்று எடுத்து சாப்பிடணும்னு தோணும். கண்டிப்பாக இது வந்து நம்மளுக்கு தேவையான விஷயம் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அவசியமான ஒன்றா ஆயிடுச்சு. அதனால் அதுக்கு வாரத்துக்கு 250 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு 1,000 ரூபாய் ஒதுக்கிடுங்க. இந்த வந்து ஸ்நாக்ஸ் அப்படிங்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்கெண்டில் வந்து நம்ம குழந்தைங்களை கூட்டிகிட்டோ இல்லை ஃபேமிலியை கூட்டிகிட்டோ போகும்பொழுது கொஞ்சம் கூடுதலாக செலவாயிடும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்நாக்ஸை வந்து வீட்லேயே வாங்கி வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸுக்காக போகிறோன்னா அங்கே போயிட்டு ஒரு காஃபி மட்டும் குடிச்சிட்டு குழந்தைங்களுக்கு ஏதாவது ஐஸ்கிரீம் அந்த மாதிரி எதாவது கேட்குறாங்கன்னா அதை மட்டும் வாங்கி கொடுத்துட்டு வந்துடலாம். வீட்டில் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம வாங்கி வச்சிருக்கிறத நம்ம சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து செலவுகள் குறையும். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா வார செலவுகளுக்கு நான் 5,000 ரூபாய் ஒதுக்கியிருக்கேன். ஆனால் நீங்கள்
நீங்கள் கேட்கலாம், ரூ. 15,000 வார செலவுகளுக்கு மட்டுமே ரூ. 5,000 ஒதுக்கிட்டா மீத செலவை எப்படி பார்க்கறது அப்படின்னு. கண்டிப்பாக பண்ண முடியும். இந்த ரூ. 5,000 கண்டிப்பாக உங்களால் ரூ. 1,000 சேமிக்க முடியும். இந்த ரூ. 1,000 நீங்கள் என்ன மாதிரியான பிளானெல்லாம் பண்ணீங்கன்னா சேமிக்க முடியும் அப்படிங்கிறதுமே நிறைய மணி சேவிங் டிப்ஸ் ஐடியாஸ் வந்து மணி சேவிங் டிப்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கி அதில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். விருப்பம் இருந்துச்சுன்னா ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதில் உங்களால் ரூ. 1,000 வரைக்கும் மிச்சப்படுத்த முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மாத செலவுகள். நான் சொன்ன மாதிரி மாத செலவுகள் அப்படிங்கிறது 50% வந்து நம்ம செலவு பண்ணிக்கலாம்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த 50% எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இங்கே வந்து வாடகை அப்படிங்கிறத வந்து நான் மென்ஷன் பண்ணல. ஏன் பண்ணல அப்படின்னா, அந்த சப்ஸ்கிரைபர் பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து சொந்த வீட்ல தான் இருக்கோம். அதனால எங்களுக்கு வாடகை இல்ல அப்படின்னு சொன்னதுனால, நாங்க இங்க வந்து வாடகைய மென்ஷன் பண்ணல. சப்போஸ் உங்களுக்கு வாடகை இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல உங்க குடுக்கக்கூடிய வாடகைய இங்க மென்ஷன் பண்ணி, இந்த மாத செலவுகள்லயோ, வார செலவுகள்லயோ கம்மி பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அடுத்தது மளிகைக்கு வந்து ரூ. 2,500 போட்டிருக்கேன். இது வந்து ரேஷன்ல வாங்கக்கூடிய பச்சரிசி, பருப்பு, எண்ணெய் இந்த எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக ரூ. 2,500 போதுமானதாக இருக்கும். நம்மளுடைய சேனலை பார்த்துட்டு இருக்கிற சப்ஸ்கிரைபர் கூட ஒருத்தவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ரூ. 2,500 எப்படி வந்து மளிகை பொருட்கள் வாங்குறது ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அந்த வீடியோவும் நான் அடுத்தடுத்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு இருக்கேன். அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. அடுத்தது பால் வந்து ரூ. 1,500. ஒரு நாளைக்கு 1 லிட்டர் வாங்குனீங்கன்னா ரூ. 50. 30 நாளைக்கு ரூ. 1,500 போதுமானதாக இருக்கும். கேபிள் வந்து ரூ. 250. கேஸுக்கு 1 மாசத்துக்கு ரூ. 600 எடுத்து வச்சோம்னா 2 மாசத்துக்கு ரூ. 1,200. அதுலயுமே பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து கேஸோட ரேட் கம்மிங்கிறதுனால இதுலயே நம்மளுக்கு வந்து ரூ. 200 மீதமாகும். அடுத்தது ஈவி பார்த்தீங்கன்னா, ரூ. 250 போட்டிருக்கேன். ரூ. 250க்குள்ள பண்ண முடியுமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பண்ண முடியும். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 100 யூனிட் வந்து ஃப்ரீயா குடுக்குறாங்க. அதனால நம்மளுக்கு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, அ கண்டிப்பா நம்மளால இதுக்குள்ளேயே வந்து இபி பில் வந்து கட்ட முடியும். 1 மாசம் நீங்க வந்து ரூ. 250 எடுத்து வைக்கிறீங்கன்னா, 2 மாசம் ரூ. 500 வரும். அதில வந்து 100 யூனிட் ஃப்ரீ போக கண்டிப்பா இதிலயும் பணம் வந்து நம்மளுக்கு மீதம் தான் ஆகும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மொபைல் வந்து 400 போட்டிருக்கேன். ஏன்னா வீட்ல 2 பேரும் நம்ம வந்து நெட் யூஸ் பண்றோம் அப்படின்னா, கண்டிப்பா ஒரு மொபைலுக்கு ரூ. 200 மினிமம் ரீசார்ஜ் பண்ண வேண்டியது இருக்கும். அது வந்து நம்மளுக்கு ரூ. 400 அப்படின்னு ஒரு மாசத்துக்கு ஒதுக்கிரணும். பட் வந்து நீங்க ரீசார்ஜ் பண்ணும்போது மாதம் மாதம் ரீசார்ஜ் பண்ணாம 3 மாசத்துக்கு ஒரு முறை 1,200 750 அந்த மாதிரி ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா? அதெல்லாம் பார்த்துட்டு அதில எது வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டா இருக்கோ அந்த மாதிரி 3 மந்த்ஸ் ஒன்ஸ் ரீசார்ஜ் பண்ற மாரி வச்சுக்கிட்டீங்கன்னா, நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்கு. அடுத்தது வந்து ட்ரெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூ. 500 போட்டிருக்கேன். கண்டிப்பா ட்ரெஸ்ஸுக்கு வந்து பணம் ஒதுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பா ஒதுக்கணும். ஏன்னா நம்மளுக்கு வந்து சில விஷயங்கள்லாம் வந்து கண்டிப்பா நம்ம செய்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்கிறப்போ, ட்ரெஸ்ஸுக்குன்னு கண்டிப்பா நீங்க பணம் ஒதுக்குறதுக்கு மறந்துறாதீங்க. அடுத்தது ஃபெஸ்டிவல். நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 2 மந்த், 3 மந்த் ஒன்ஸ், 6 மந்த் ஒன்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விசேஷங்கள் தீபாவளி, பொங்கல், அப்புறம் வந்து ஆடிப்பெருக்கு இந்த மாதிரி விசேஷங்கள் வந்துட்டே இருக்கும். அப்போ வந்து நம்ம கையில அமௌண்ட் வச்சு செலவு பண்ணோம் அப்படின்னா, கண்டிப்பா ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முன்னாடியே கொஞ்சம் கொஞ்சம் சேமிச்சு வைக்கிறது நல்லது. அடுத்தது வந்து எமர்ஜென்சிங்கிறது எப்போ நடக்கும், யாருக்கு நடக்கும்னு சொல்லவே முடியாது. அதுக்கு கண்டிப்பா ஒரு ரூ. 500 ஒதுக்கிடுங்க. இப்போ நான் இதில சொன்ன விஷயங்கள் இல்லாம, நம்மளுக்கு இன்னும் சில விஷயங்கள் செய்ய வேண்டியது இருக்கும் இல்லைங்களா? அதெல்லாம் செய்யறதுக்கு ஒரு ரூ. 500 அதர்ஸ்ன்னு போட்டு தனியா ஒதுக்கி வச்சுருங்க. வேற ஏதாவது ஒரு ஊருக்கு போறதா இருக்கலாம். அல்லது வந்து யாராவது ஒரு பக்கத்து வீட்ல வந்து ஒரு பத்திரிக்கை வச்சு ஒரு நல்லது கெட்டது சொல்றலாம். அப்படிங்கிற மாரி இருக்கும் பொழுது, கண்டிப்பா அதுக்கு தேவைப்படுங்கிறதுக்காக ஒரு ரூ. 500 ஒதுக்கிருங்க. இப்போ டோட்டலா பார்த்தீங்க அப்படின்னா, ரூ. 7,500க்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, மந்த்லி பட்ஜெட்ட போட்டுட்டோம். நான் முதல்ல சொன்ன மாரி 50% என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம வந்து நீட்ஸ்க்காக ஒதுக்க போறோம். இத வந்து நம்ம வந்து காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியதே இல்ல. கண்டிப்பா இந்த 50% செலவு அப்படிங்கிறது மாத செலவுகளுக்கு ஒதுக்கிருங்க. நான் இங்க சொல்லியிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா, மணி சேவிங் சேலஞ்ச் வந்து பண்ணி ஒரு ரூ. 1000லேருந்து ரூ. 1,500 நம்ம கண்டிப்பா சேமிக்க முடியும். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணி சேவிங் சேலஞ்சுன்னே நம்ம சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்கி இருக்கிறோம். ₹10 சேமிக்கிறது, ₹5, ₹1, ₹2 இதெல்லாம் எப்படி சேமிக்கணும்னு பிளான் பண்ணியிருக்கிறோம். அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா, ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்க. அதில நிறைய ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ரூ. 1,500 ஃபர்ஸ்ட்டு எடுத்து வச்சோம் இல்லைங்களா? அந்த 1,500 எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு சேவிங்ஸ் அக்கவுண்ட் ஓப்பன் பண்ணி, அதில வந்து ஒரு 100, 200 அப்பப்போ உங்களுக்கு கையில கிடைக்கும்போது இதில போட்டு வைங்க. அதுக்கப்புறம் ஆர்டி ஒண்ணு போடுங்க. ரெக்கரிங் டெபாசிட் அப்படிங்கிறது. இது வந்து 6 மாசத்துலேருந்து நம்ம வந்து வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா, இதில போட்டு வச்சு உங்களுக்கு 1 வருஷம் கழிச்சு தேவைப்படும்போது எடுத்துக்கலாம். ஒரு வட்டி தொகை கிடைக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எஸ்எஸ்ஏ அப்படிங்கிறது செல்வமகள் சேமிப்பு திட்டம். பிபிஎஃப் அப்படிங்கிறது பொன்மகன் சேமிப்பு திட்டம். உங்க வீட்ல பெண் குழந்தை, ஆண் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா, அவங்களோட ஹையர் எஜுகேஷன், அவங்களோட திருமணம் இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஒரு 15 வருஷம் கழிச்சு ஒரு நல்ல அமௌண்ட் கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இதில ஜஸ்ட் ஒரு ரூ. 500 போட்டீங்கன்னா கூட உங்களுக்கு 5,00,000லேருந்து 10,00,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா இதையும் போடுங்க. அடுத்தது நம்மளுக்கு வந்து எமர்ஜென்சிக்கு எப்பவும் கை குடுக்குறது நகை தான். அதனால கோல்டு சிட்டு வந்து கண்டிப்பா போடுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இந்த மாதிரி பட்ஜெட் போட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்களுக்கான வருமானத்துக்குள்ள நீங்க பட்ஜெட்டையும் போட்டுட்டு சேவிங்கும் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் எனக்கு இருக்கு. பார்க்குற வியூவர்ஸ்க்கும் இது இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இத வந்து ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.